குட் மார்னிங் நண்பர்களே, என் பெயர் லோகேஷ் சேதி. நான் வேஸ்ட் சீஸ் நிறுவனத்தில் டபுள் கிரவுண்ட் டைரக்டராக இருக்கிறேன். இன்று நான் உண்மையில் சித்தார்த் சார் அவர்களை சந்திக்க வந்தேன். எனது சில சந்தேகங்களும் என் குழுவின் சில சந்தேகங்களும் எடுத்துக்கொண்டு வந்தேன். அவர்கள் எனக்கு சில விஷயங்களை விளக்கி சொன்னபோது அது எனக்கு மிகவும் பிடித்தது. எனவே இதை பற்றி ஒரு வீடியோ எடுக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. இந்த செய்தி இந்தியாவிலேயே மட்டும் அல்லாமல் எங்கெங்கு வேஸ்ட் சீசார்ட் கண்ட்ரியில் இருக்கிறார்களோ எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும். ஏனெனில் சித்தார்த் சார் எதையும் பேசும்போது அவருடைய சிந்தனை எனக்கு மிகவும் பிடிக்கும். அவருடைய சிந்தனையும் அவருடைய எண்ணப்போக்கையும் ஒவ்வொரு மனிதரும் தத்தெடுக்க வேண்டும், அவரை அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால் நான் அவரிடம் கேட்டேன், ஏன் இதை பற்றி ஒரு வீடியோ செய்யக்கூடாது என்று. அவரும் அனுமதி அளித்தார். நான் சித்தார்த் சார் அவர்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். சித்தார்த் சார், நீங்கள் அனைவரும் அவரை அறிவீர்கள். அவர் சீஸில் மட்டுமல்லாமல் இந்தியாவிலும் ஆசியாவிலும் மிக உயர்ந்த இடத்தில் உள்ளவர். அவருடைய அர்ப்பணிப்பு மற்றும் உறுதிப்பாட்டை மக்கள் பெருமையாக பேசுகிறார்கள். அவர் சாதித்தவை அனைவரும் அறிந்தவை. டைரக்ட் செல்லிங் வரலாற்றில் இவருக்கு சமமாக இருப்பவர்கள் மிகவும் குறைவு. அந்த வகையில் இந்த சிறிய பாட்காஸ்டில் உங்களை வரவேற்க விரும்புகிறேன். சார், உங்கள் பயணத்தை பற்றி சிறிது தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். தற்போது மார்க்கெட் நிலைமை மற்றும் டைரக்ட் செல்லிங்கில் ஒரு புரட்சி ஏற்படுகிறது என்று சொல்கிறார்கள். அதை பற்றியும் கூறுங்கள். இதை பற்றி சிலர் யோசித்து இருக்கிறார்கள், நாம் எப்படி செய்வது என்று. சிலர் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள். உங்கள் கருத்து என்ன சார்? இதை பற்றி உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள முடியுமா? வணக்கம் லோகேஷ் ஜி. உங்களுக்கு தெரியும், நான் என் வெஸ்டேஜ் குடும்பத்திற்கும் முழு டைரக்ட் செல்லிங் துறைக்கும் மிகவும் அர்ப்பணிப்புடன் இருக்கிறேன். என் செயலில் அவர்களுக்கு சிறிதளவு கூட நன்மை கிடைத்தால் நான் எப்போதும் தயார். அதுக்காக மிகவும் நன்றி. முதலில் இப்பொழுது நீங்கள் சொன்னது போல பாருங்க, எப்போது புதிய ஏதாவது வந்தாலும் இந்த கலந்த எதிர்வினைகள் இயல்பானவை. சிலர் மிகவும் உற்சாகமாக இருப்பார்கள், சிலர் குறைவாக உற்சாகப்படுவார்கள், சிலர் கொஞ்சம் குழப்பமாக இருப்பார்கள், சிலர் கொஞ்சம் எதிர்மறையாக இருப்பார்கள். இது முற்றிலும் இயல்பான விஷயமே. ஆனால் இதுக்கு பின்னாடி எங்களுடைய எண்ணம் என்னென்னால், நீங்கள் மேட்சிங் போனஸ் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, நீண்ட நாட்களாக எங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக இருந்தது. அது இந்த துறையில் பாருங்கள், ஒவ்வொரு நபருக்கும் ஒரு ஷெல் லைஃப்னு இருக்கிறது. மற்றும் அவர் பழையவராக ஆக ஆக அவருடைய ஸ்பார்க், பொதுவாக மக்களின் ஸ்பார்க் குறைய ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி இருக்காது. அதனால் உங்களுடைய வியாபாரத்தை வளர்ச்சி அடைய வைத்திருக்க வேண்டும் என்றால் புதிய ரத்தம் தொடர்ந்து வியாபாரத்தில் வருவது மிகவும் மிகவும் முக்கியம். நான் பெருமையாக சொல்கிறேன், வேஸ்டேஜ் என்பது ஒரு அற்புதமான நிறுவனம். இதில் ரீபர்சேஸ் ரேட் மிகவும் அதிகமாக உள்ளது. நான் அந்த நிறுவனங்களை பற்றி பேச மாட்டேன். அவர்கள் கட்டாயமாக பொருட்களை தள்ளி வைக்க செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் உண்மையான ரீபர்சேஸ் பார்க்கினால் அது இந்த துறையில் எங்களுடையது ரொம்ப அதிகம். இப்போது இதனுடன் நம்ம புதிய ரத்தத்தை கொண்டு வந்தால் அது மட்டும் இல்லாமல் நமக்கு மட்டுமல்லாமல் நாம் இன்னும் பலருக்கும் ஆரோக்கியமும் செல்வமும் பெறும் வழியை வழங்க முடியும். அதனால் இந்த மேட்சிங் போனஸை கொண்டு வருவதற்கான எண்ணம் இதுதான். முதலில் இந்த எண்ணத் தொடரை உங்களிடம் பகிர விரும்புகிறேன். இப்போது இரண்டாவது விஷயம், இதனால் இன்றைக்கு மதியம் நான் மற்றும் நீங்கள் இருவரும் உட்கார்ந்திருந்த போது ஒருவரை லீடருடன் பேசி கொண்டிருந்தோம். அவர் கூறினார், அவர்கள் ஆப்பிள் பார்த்தபோது அவர்களுக்கு கூடுதலாக 3 லட்சம் ரூபாயின் இன்சென்டிவ் அதிகரித்துள்ளது. இது வெறும் தொடக்கமே, ஏனெனில் இது முதல் மாதம்தான். இந்த விஷயம் வளர வளர மேலும் மேலும் மக்களுக்கு புரிந்து கொள்ளும் போது அவர்கள் அனைவரும், குறிப்பாக தங்களது தொழிலில் தீவிரமாக அர்ப்பணிப்புடன் இருப்பவர்கள், அவர்களின் வாழ்க்கையில் ஒரு அசாதாரணமான மாற்றத்தை நீங்கள் சில மாதங்களுக்குள் பார்க்க போகிறீர்கள். ஏனென்றால் அவர்கள் புதியவர்களை சேர்க்கப் போகிறார்கள் என்பதற்கான காரணம் என்னவென்றால், இதன் நன்மையை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். உண்மையிலேயே திட்டத்தை காட்டுபவர்களுக்கு மட்டுமே இது கிடைக்கும். உண்மையிலேயே புதியவர்களை கொண்டு வருபவர்கள் புதியவர்களை சேர்க்கும் போது அவர்களுடன் தங்களது வியாபாரத்தை உருவாக்குவார்கள். அவர்களின் கனவுகள் நிறைவேறும். அவர்கள் கொண்டு வந்த புதியவர்களும் கூட. எனவே இது வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இது இந்த துறையின் நிலையை மாற்றக்கூடிய ஒன்று. மேலும் இந்த நேரத்தில் யார் வேலை செய்கிறார்களோ அவர்கள் முழுமையாக அர்ப்பணிப்புடன் இந்த வேலையை செய்துவிட்டார்கள் என்றால், நான் சொல்ல விரும்புவது, இந்த நேரத்தில் நீங்கள் அவ்வாறு ஆக வேண்டும். உங்கள் கனவுகளை நிறைவேற்ற விரும்பினால் நீங்கள் ஒரு ரிக்ரூட்டிங் மெஷின் ஆக வேண்டும். ரிக்ரூட்டிங் மெஷின் என்றால் என்ன? அது தொடர்ந்து சைன் அப் செய்து கொண்டே இருப்பது. இது எப்போது நடக்கும் என்றால், நீங்கள் இடையராது ப்ராஸ்பெக்டிங் செய்து இடையராது திட்டங்களை காட்டினால்தான். நீங்கள் இதை செய்து முடித்தால் சில மாதங்களில் உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கான ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்குவீர்கள். அதன் மீது உங்கள் எதிர்கால வாழ்க்கையின் புர்ஜ் கலீஃபா கட்டடத்தை நீங்கள் கட்ட முடியும். ஆமாம் சித்தார்த் சார்,
இப்போது இன்னொரு நல்ல விஷயம் என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட இலக்கு உங்கள் மனதில் இருக்கிறது. நான் எப்படி ஒரு வாரத்தில் 90,000 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் என்று. முன்பு இது அப்படி இருக்கவில்லை. முன்பு சொல்வார்கள், நீங்கள் இப்படி போனால் 1,00,000 ரூபாய் மாதம் சம்பாதிக்கலாம், 2,00,000 ரூபாய் மாதம் வரை வளரலாம் என்று. ஆனால் இப்போது ஒரு தெளிவான இலக்கை நாம் பார்க்கிறோம். பல லீடர்களின் மனதிலும் நாம் 90,000 ரூபாய் வாரம் வரை அடைய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது. அதாவது 3,60,000 ரூபாய் மாதம். அதற்கு பிறகும் நாம் 3% என்ற நிலையை அடைந்தவுடன், ஏனெனில் நாம் 3,60,000 ரூபாய்க்கு அடையும் போது அப்போது நாம் ஒரு கிளப்பில் சேர்கிறோம். அதாவது 3% இன்சென்டிவ் கிளப்பில். இதில் இன்னும் அதிகமான பணம் வர வாய்ப்பு உள்ளது. அதாவது ஒருவர் இந்த வியாபாரத்தில் 2 லைன்களில் நல்ல வியாபாரம் செய்தாலும் அவர் மாதத்திற்கு 6, 7, 8 லட்சம் ரூபாய், வருடத்திற்கு சுமார் 1 கோடி ரூபாய் வரை சம்பாதிக்க முடியும். எனவே அவரிடம் ஒரு தெளிவான கவனம் உள்ளது. ஆனால் சார், இதை பற்றி இன்னொரு விஷயம் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். ஏனெனில் பலர் இங்கு ஒரு வாடிக்கையாளராக சேர்கிறார்கள் அல்லது நெட்வொர்க் உள்ளது, வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் குழுவில் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் வரை நிறுவனத்தின் 60 PV 100 PV என்றதை பற்றி இப்பொழுதுதான் தெரிஞ்சிருக்கிறது. அதாவது அந்த நிறுவனத்தில் பேக் எடுத்து விட்டார்கள், அதாவது அதை நிறுத்தி விட்டார்கள் மற்றும் ஒரு புதிய 150 PVஐ அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். சார், உங்கள் எண்ணத்திசை என்னவாக இருக்கிறது என்றால், 60 PV செய்தவர் ஒரே நேரத்தில் 150 PV செய்ய முடியாமல் போகலாம், அல்லது அவருக்கு பிரச்சனை ஏற்படலாம், அல்லது அவருக்கு அந்த அளவு பட்ஜெட் இருக்காமல் இருக்கலாம், அல்லது அவ்வளவு ஷேரிங் இருக்காமல் இருக்கலாம். இதில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? சார், இதை பற்றி நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். யாராவது முற்றிலும் ஒரு நுகர்வோர் என்றால் அவர்களுக்காகவும் நான் இதையே சொல்வேன். இன்றைக்கு நம்முடைய தயாரிப்பு வரிசையை நீங்கள் கவனமாக பாருங்கள் என்றால், அதாவது 300க்கும் மேற்பட்ட தயாரிப்புகள் உள்ளன, சரியா? ஸ்லிம் வரிசை இவ்வளவு பெரியது. அதற்கு மேலாக நம்மிடம் உள்ள சப்ளிமெண்ட்ஸ் எண்ணிக்கையை பார்த்தால் எவரும் நம்மை நெருங்க முடியாது. இந்தியாவில் சரி, மேலும் நீங்கள் பொதுவான தயாரிப்புகளையும் இதில் சேர்த்தால் எவ்வளவு பெரிய தயாரிப்பு போர்ட்ஃபோலியோ இருக்கிறது என்பதை பார்த்தால் அதற்கேற்ப நுகர்வோரும் இதை எளிதாக பயன்படுத்த முடியும். விரும்பினால் செய்யலாம். மற்றும் அவர் மிகவும் கடுமையாக ஒரு வாடிக்கையாளர் மட்டுமே என்றால் அங்கேயே விஷயம் முடிந்து விடுகிறது. இப்போது வேலை செய்பவர்கள் பற்றி பேசலாம். பாருங்கள் சார், நீங்கள் 6,060 PV 100 PV பற்றி பேசுகிறீர்கள். அதாவது இதை ரூபாயில மாற்றினா 100 PVயை அதிகபட்சம் 3,500 ரூபாய் என்று வைத்துக் கொள்ளலாம். 3,500 என்று வைத்துக் கொள்ளுங்கள் சார். நான் அதிகமாக 3.5 என்று எடுத்துக்கொள்கிறேன். சரி சார், இங்கே நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சிறிய வேலைகளில் கூட விற்பனை துறையில் இருப்பவர்கள், அவர்களுக்கு வெறும் 1000 ரூபாய் சம்பளம் இருந்தாலும் கூட அவர்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய்களின் இலக்குகள் கொடுக்கப்படுகின்றன. அப்போதுதான் அவர்களின் சம்பளம் நியாயப்படுத்தப்படுகிறது. சரியா சார்? ஒரு மாதம் செய்யவில்லை என்றால் செய்தால் உங்களுக்கு தெரியும், அழுத்தம் வரும். 2வது மாதம் நோட்டீஸ் வரும். 3வது மாதத்துக்கு பிறகு உங்களிடம் வேலை இருக்காது. இங்கே நீங்கள் சொல்கிறீர்கள், நீங்கள் நெட்வொர்க் செய்கிறீர்கள், நீங்கள் தீவிரமாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு தீவிர வெஸ்டிஜியன். நீங்கள் உங்கள் பகுதியில் தொழில் மாற்றம் செய்ய வந்திருக்கிறீர்கள் என்றால் 150 PV பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால், சார், எனக்கு நினைக்கிறது இது எங்கிருந்தும் நியாயமானது இல்லை. கான்செப்ட் இதுவே இல்லை. நீங்கள் பொருட்கள் வாங்கி உங்கள் வீட்டில் வைத்திருக்க வேண்டும் என்பதில்லை. அதனால் அஃபோர்டபிலிட்டி என்பது கேள்விக்கே இடமில்லை. கான்செப்ட் இது மிகவும் எளிமையானது. நான் எவ்வளவு இந்த பொருட்களை பயன்படுத்த முடிகிறதோ அதை பயன்படுத்துவேன், மீதியை நான் பகிர்வேன். இப்போது பகிர்வதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? எனக்கு என் கனவுகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நான் ஒரு 150 PV, அதாவது சார் எவ்வளவு, 4.5 ஆகிவிட்டது அல்லவா? நான் 300 PV பற்றி பேசினால் ஐடியலாக நீங்கள் 300இல் தொடங்க வேண்டும். 300 என்றால் என்ன சார்? சுமார் 10,000 ரூபாய் தான் சார். 10,000 ரூபாய்க்கு பொருட்கள் கூட நீங்கள் பகிர முடியவில்லை என்றால், அதாவது நீங்கள் உங்கள் வேலையை செய்யவில்லை. நீங்கள் வேஸ்டேஜ் நிறுவனத்திற்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அடிப்படையில் உங்கள் கனவுகளுக்கும் நீதி செய்யவில்லை என்பதுதான். இது மிகவும் எளிமையான விஷயம். இங்கே நான் இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் சார். இங்கே நாம் இன்னும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளவில்லை. நான் எப்போதும் உங்களுக்கு ஒரு சூத்திரம் கொடுத்திருக்கிறேன். I என்பது என் பெருக்கப்பட்ட E பெருக்கப்பட்ட P². உங்களோட வருமானத்தை இது நிர்ணயிக்கிறது. எண்கள் மற்றும் திறமையின் மீது உங்கள் குழுவில் எவ்வளவு எண்கள் அதிகரிக்கின்றன, உங்கள் செக் அதிகரிக்கும். நீங்கள் எவ்வளவு திறமையாக வேலை செய்கிறீர்கள், அதே அளவு உங்கள் முன்னேற்றம் இருக்கும். அதுக்கு பிறகு 20² மிகவும் முக்கியமானது. மூளை சக்தி, வாங்கும் திறன். இப்போது நீங்கள் ஒருபோதும் பார்க்கவில்லை என்று நினைக்கிறேன். உதாரணத்திற்கு பெரிய அளவிலான கார், இன்னோவா போன்றவற்றை அவர்கள் ஒருபோதும் அணுக மாட்டார்கள். ஒரு நபர் பைக் அல்லது சைக்கிள் ஓட்டுபவராக இருந்தால் அவர்களுக்கு அந்த காருக்காக ஆர்வம் இருக்காது. ஏனெனில் அவர்களுக்கு தெரியும் அவங்க வாங்குபவர் அல்லர்.
சரியான தயாரிப்பு சரியான மக்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். இப்போது நான் உங்களுடன் ஒரு சிறிய சம்பவத்தை பகிர விரும்புகிறேன் சார். கடந்த வாரம் நான் முழு சத்தீஸ்கர் சுற்றுலாவில் இருந்தேன். ஒரு மாலை மன்னிக்கவும், காலை நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் நேரத்தில் நான் உட்கார்ந்திருந்தேன். என்னை டவுன்லைன் லீடரோட பேசும்போது ஹிமாச்சல் ஊனா பற்றி பேச்சு வந்தது. நான் கிளம்பும்போது அவர் நிறுத்தி, சார் நீங்கள் ஊனாவா என கேட்டார். இல்லை என்றேன். நீங்கள் குறிப்பிட்டீங்களே என்றார். இல்லை, என் குடும்பத்தினர் அங்கிருக்காங்க என்றேன். என் குடும்பம் என்பது உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் உள்ள 2,652,000 பேரை கொண்டது. அவர் நான் ஹிம்பத்தியிலிருந்து வர்றேன் என்றார். வாழ்த்துக்கள், பத்தியில்தான் நம் தயாரிப்புகள் உருவாகின்றன என்றேன். எந்த தயாரிப்புகள் என கேட்டார். நிறைய தயாரிப்புகள் சார் என்றேன். நான் ஸ்லிம் ரேஞ்ச் சப்ளிமெண்ட்ஸ் மற்றும் தினசரி தயாரிப்புகள் பற்றி சொன்னேன். அப்போது என் சிஎம்டியை 2 நிமிடம் விளக்கினேன். அவர் அதை உடனே கேட்டார். நான் அவருக்கு டெஸ்ட் செய்ய கொடுத்துவிட்டு நானும் அதே தண்ணீரை குடித்தேன். மாலை நேரத்தில் நான் மறுபடியும் டின்னருக்கு சென்றேன். அங்குள்ள ஹோட்டலின் ஜெனரல் மேனேஜர் என் அருகில் வந்தார் மற்றும் அவர் கேட்டார், நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த நேஜி தயாரிப்பு உங்களிடம் இன்னும் இருக்கிறதா? நான் அதை பார்க்க விரும்புகிறேன். நான் சொன்னேன், இல்லை, ஆனாலும் வாங்கி தருகிறேன். பிறகு கேட்டேன், யார் பார்க்க விரும்புகிறார்கள்? அவர் சொன்னார், எங்கள் ஹோட்டல் ஓனர் பார்க்க விரும்புகிறார். பலமுறை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நல்லவர்களிடம் தயாரிப்பை கொண்டு செல்லும் போது மக்கள் தயங்குவார்கள். இந்த தயாரிப்புகள் மிகவும் அற்புதமானவை. ஆனால் இயற்கையாகவே இவை யாருக்காக இருக்கின்றனவோ அவர்களிடம் இந்த தயாரிப்புகள் சென்றடைய வேண்டும். பாலிசார் மற்றும் நான் எப்போதும் ஒரு விஷயம் சொல்வோம், இந்த தயாரிப்புகளுக்கு கால்கள் இல்லை, வாய்கள் இல்லை. நீங்கள் தான் அவற்றுக்கு வாயாகவும் காலாகவும் ஆக வேண்டும். சரியான நபரிடம் சரியான முறையில் பேசினால் நிச்சயமாக உங்கள் வியாபாரம் வளர்ச்சி பெறும். நீங்கள் 300 PV கூட செய்ய முடியலைன்னா மன்னிக்கவும், உங்கள் எந்த கனவும் நிறைவேறாது. இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங், நாட் ஒர்க் மார்க்கெட்டிங் அல்ல. நீங்கள் எதை அடைய விரும்பினாலும் கடுமையாக உழைக்க வேண்டும். இதை கடும் உழைப்பு என மாட்டேன். ஏனெனில் நீங்கள் தயாரிப்புகளை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் உங்களுக்குள் உள்ள ஆர்வம் அந்த தயாரிப்பை பயன்படுத்த தூண்டுகிறது. அதை பயன்படுத்த நீங்கள் எத்தனை பேருக்கு பரிந்துரைத்திருப்பீர்கள் என்று தெரியாது. என்னை விட்டுவிடுங்கள் சார், உங்களுக்கே தெரியும் நான் எத்தனை முறை பார்த்திருக்கிறேன் என்று. அதனால் இது அதே மாதிரியான விஷயம்தான். இது அப்படிப்பட்ட விஷயம். 60 PV 100 PV என்று சிக்கிக் கொண்டிருக்கும் மக்கள், நீங்கள் வாழ்நாள் முழுவதும் 60 PV 100 PV செய்து கொண்டே இருப்பீர்கள். உங்கள் எந்த கனவும் நிறைவேறாது. நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அதிலிருந்து வெளியே வாருங்கள். அந்த பழைய சிந்தனையிலிருந்து வெளியே வாருங்கள். லோகேஷ்ஜி, நீங்கள் ஒரு பழமொழி கேட்டிருப்பீர்கள், நீங்கள் இதுவரை என்ன செய்தீர்களோ அதையே தொடர்ந்து செய்தால் இதுவரை பெற்றதையே தான் மீண்டும் பெறுவீர்கள். இது புதிய இந்தியா. இதில் புதிய ஒன்றை பெற நீங்கள் புதியதாக ஏதாவது செய்ய வேண்டும். இது புதிய வெஸ்டேஜ். இதில் எல்லாவற்றையும் பெற நீங்கள் புதியதாக ஏதாவது செய்ய வேண்டும். இதையே நீங்களும் செய்ய வேண்டும். இதையே உங்கள் குழுவினரிடமும் செய்ய வைக்க வேண்டும். அதுவே எல்லாம். சொல்ல வருவது என்னென்னால், சித்தார்த் சார், நீங்கள் முதலில் சொல்ல விரும்புவது என்னவென்றால், ஒருவரும் முதலில் தன்னை தானே கேள்வி கேட்க வேண்டும். ஏன் நான் இந்த விஷயத்தில் ஒரு நுகர்வாளராக வந்தேன்? நான் என் கனவை அடையவே வந்தேன். என் பதில் என் கனவை அடைவதற்காக வந்தேன் என்றால் அதற்காக எனக்கு 150 PV கன்சரன்ஸ் அல்லது 300 PV செய்ய வேண்டியிருக்கும். மேலும் எனது சில வாடிக்கையாளர் அடிப்படையையும் உருவாக்க வேண்டும். ஏனெனில் ஒவ்வொருவரும் நேரடி விற்பனையில் சேர்வதில்லை. பலர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த தயாரிப்புகளுக்கு எல்லோருக்கும் தேவையுண்டு. ஆகவே அவர்களுக்கு 10 முதல் 15 நுகர்வாளர்களை உருவாக்குவதற்கு உங்களுக்கு 1 மாதம், 2 மாதம் அல்லது 3 மாதம் ஆகலாம். அந்த அடிப்படையை உருவாக்கிவிட்டால் அவர்கள் 300 PV மட்டும் இல்லாமல் சித்தார்த்த சார் 400 500 PV கூட செய்ய முடியும். SOPயும் மிகவும் எளிதாக செய்ய முடியும். சரி, யாராவது வேலை செய்கிறார், யாராவது வியாபாரம் செய்கிறார், அவர் மாலை நேரத்தில் அர்ப்பணிப்புடன் 2 3 4 பேரிடம் பேசுகிறார் என்றால் 4 பேரிடம் பேசுகிறார், மாதத்தில் 120 பேரிடம் பேசுகிறார் என்றால் அந்த 120 பேரில் எல்லோரும் சேர மாட்டார்கள். ஆனால் மற்றவர்கள் நுகர்வோர் அல்லவா? அவர்களுக்கு இந்த பொருள் தேவையில்லை என்றால், அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க விரும்பவில்லை என்றால், அந்த மாதத்தில் அவர் எளிதாக 300 400 500 விற்பனையை செய்ய முடியும். ஒரே நிபந்தனை, அந்த மனிதர் அர்ப்பணிப்புடன் நேர்மையாக, நீங்கள் சொன்னது போல நேர்மையாக தனது வியாபாரத்தில் உழைக்க வேண்டும். எந்த வியாபாரமானாலும் உற்றார் உறவினர்களை அதில் ஈடுபடுத்தவே விரும்புவோம். ஒரு ரேஷன் கடை போல நம்மை சுற்றியுள்ளவர்கள் நம்மிடம் வர வேண்டும் என நினைப்போம். இங்கும் அதையே செய்ய வேண்டும். ஏனெனில் இது அவனது சொந்த தொழில். இதில் அவன் கனவுகளை நிறைவேற்ற முடியும். 300 400 500 PV என்பது மிகச் சிறிய விஷயம். இது எளிதானது. அதே போல அவன் குழுவில் இந்த மல்டிவிஷன் வந்துவிட்டால் அவன் வேலை மாற்றம், வருமான உயர்வு, கார், வெளிநாட்டு பயணம் என எதை விரும்பினாலும் எல்லாம் சாத்தியமே. நன்றி சார் இந்த அருமையான சிந்தனைக்கு. இங்கே நான் இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், நான் பார்க்கும்போது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. மக்கள் தங்கள் நிலைகளை முடிக்க தங்கள் டவுன்லைனுக்கு கட்டாயமாக பொருட்கள் வாங்க வைக்கிறார்கள்.
ஐயா, இந்த வியாபாரம் எப்போதும் கட்டாயமாக பொருட்கள் வாங்கும் வியாபாரம் அல்ல. இந்த வீடியோவை பார்க்கும் கேட்கும் அனைவரும் கவனமாக கேளுங்கள். உங்களது அறையை ஒரு கையிருப்பு அறையாக மாற்ற தேவையில்லை. வேஸ்டேஜ் ஒருபோதும் உங்களிடம் இதை சொல்லாது. எங்கள் அமைப்பும் ஒருபோதும் இதை சொல்லாது. நீங்கள் உண்மையாகவே தயாரிப்புகளை பயன்படுத்துங்கள், உண்மையாகவே பகிருங்கள். எந்த தயாரிப்பையும் வீணாக வாங்கி வீட்டில் வைத்துக் கொள்ள வேண்டாம். அதனால் நீங்கள் உங்களுக்கும் சேதம் செய்கிறீர்கள், எங்களுக்கும் சேதம் செய்கிறீர்கள். தயவு செய்து இந்த வேலை செய்ய வேண்டாம். இரண்டாவது விஷயம், நான் சொன்னது போல மிகவும் முக்கியமானது வாங்குபவர்களை அடையாளம் காண்பது. பணம் உள்ளவர்கள், நல்ல வியாபாரம் உள்ளவர்கள், அல்லது வேஸ்டேஜ் தவிர்த்து நல்ல வருமானம் உள்ளவர்கள், அவர்கள் உங்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்கள் பெரிய வாடிக்கையாளர்கள். ஏனெனில் அவர்களிடம் வாங்கும் திறன் இருக்கிறது. இரண்டாவது, அவர்கள் தங்களுடைய உடல் நலனை கூடுதல் கவனிக்கிறார்கள். இதற்கான காரணம் நான் உங்களிடம் ஏற்கனவே சொன்னது போல, ஐயா, நான் சமீபத்தில் சத்தீஸ்கர் சுற்றுலாவில் இருந்தபோது, பொதுவாக நான் சுற்றுலா செல்லும் போது என் சொந்த வெர்ஜின் எண்ணெயை எடுத்து செல்கிறேன். சரியா? அது கோல்டு பிரஸ்ட், மிக உயர்ந்த தரம். நான் எந்த உணவகத்திற்கு போனாலும் அவர்களுக்கு சொல்வேன், என் உணவை எதுவாக வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று முயற்சி செய்கிறேன். நான் தீவிரமாக பொரித்த உணவு சாப்பிட மாட்டேன், ஆனாலும் கொஞ்சம் எண்ணெய் பயன்படுத்த வேண்டியிருக்கும். அதனால் நான் எப்போதும் அவர்களுக்கு சொல்வேன், நீங்கள் ரிப்பைன்ட் எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது. ரைஸ் பிரான் எண்ணெயை எல்லா இடங்களிலும் பெரிய அளவில் எடுத்துச் செல்ல முடியாது. கொஞ்சம் அதை வேறு விதமாகவும் செய்கிறேன். பிறகு அவர்களுக்கு சொல்வேன், இது எனக்காக பயன்படுத்துங்கள் என்று. சார், நான் இது தெளிவான விஷயம்தான். அதாவது அந்த சிறிய 250 ml பாட்டிலின் விலை சுமார் 300 ரூபாய் இருக்கும். நல்ல தரமானது. ஒன்று. இப்பொழுது இந்த விலையை யார் ஏற்க முடியும்? அல்லது இதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? தெளிவாகவே பணம் செலுத்தும் திறனும் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் என்ற அறிவும் உள்ள ஒரு பணக்காரர் தான் இதை வாங்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் மிகவும் மதிப்புள்ள விஷயம் நீங்கள் வாங்கிய அந்த வீடு அல்ல, நீங்கள் வாங்கிய அந்த கார் அல்ல சார். நீங்கள் இருந்தால்தான் தெரியவில்லை நீங்கள் எத்தனை வீடுகளையும் கட்ட முடியும். இது எல்லோருக்கும் பொருந்தும். உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம்தான் ரொம்ப முக்கியமானது, அது நீங்கள் தான். அதனால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்போது ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் நல்ல தயாரிப்புகளை பயன்படுத்தும் போது, நீங்கள் எங்கள் உணவு சப்ளிமெண்ட்டுகளை பயன்படுத்தும் போது, அவை தரமான உணவு சப்ளிமெண்ட்டுகள். இன்றைக்கு காலை தான் சில அந்த நபர்கள் வந்திருந்தார்கள். அவர்களுக்கு எப்படி கடுமையான சூழ்நிலைகளில் அவர்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைத்தது என்பதை பாருங்கள். நான் அந்த கடுமையான சூழ்நிலைகளுக்கு போக மாட்டேன். ஆனால் நான் எளிமையாக இவ்வளவுதான் சொல்வேன், அவை மிகச் சிறந்தவை. தயாரிப்புகள் ஆம், தரம் என்பது ஒரு விலையுடன் வருகிறது. அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளும் நபருக்கு விலை கொடுக்க எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்றைக்கி நீங்கள் வெளியே சென்று பாருங்கள் சார். நான் சொல்வது வெளி உலகத்தை பாருங்கள். மக்கள் இருக்கிறார்கள். ஒருவர் தாஜ் ஹோட்டலில் தங்குகிறார்கள், ஒருவரோ ஒரு டாபாவில் கூட சாப்பிடுகிறார்கள். சார், தாஜ் ஹோட்டலுக்கு ஏன் ஒருவர் செல்கிறார்? ஏனெனில் அவர்கள் விலை செலுத்துகிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறார்கள். ஏன் செலுத்துகிறார்கள்? ஏனெனில் அது மதிப்புடையது, அது நியாயமானது. எனவே எங்கள் தயாரிப்புகள் சிறந்த தரமானவை மற்றும் சிறந்த சாத்தியமான விலையில் கிடைக்கின்றன. எனவே விலை என்பது ஒரு கேள்வியே இல்லை. அவர்களுக்கு விலையால் சிரமம் ஏற்படுகிறது. அவர்கள் மனத்தளவில் தங்களை மேம்படுத்திக் கொள்ளவில்லை. தங்களை மேம்படுத்தவில்லை என்றால் அவர்கள் தங்களின் டவுன்லைன்களையும் தங்களின் வாடிக்கையாளர்களையும் மேம்படுத்த முடியாது. இன்னும் யாராவது புரிந்து கொள்ளவில்லை, ஏதாவது பழைய வாடிக்கையாளர் அதே பழைய முறையில் நடக்க விரும்புகிறார் என்றால், சார், உங்களுக்கு தெரியும், உலகம் மிகவும் பெரியது, நிறைய மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் காத்திருக்கிறார்கள். யாராவது இந்த தயாரிப்பை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று, அவர்களின் முழங்கால்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக. அவர்களுக்கு எதிர்காலத்தில் வரும் மற்ற பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் தப்பிக்கவும் தரமான வாழ்க்கையை வாழவும் இந்த தயாரிப்புகளின் நோக்கம் அதுவே. இவை அற்புதமான தயாரிப்புகள். உங்களுக்கு சிறந்த ஆரோக்கியத்தையும் முறையான முறையில் செயல்பட்டு நிச்சயமாக நீங்கள் செல்வம் உருவாக்கலாம். ஆனால் அதற்காக உங்களுக்கு வேலை செய்ய வேண்டும். வேலை செய்யாமல் இருந்தால் சார், பாருங்கள், இன்று வரை யாருக்கும் எதுவும் கிடைக்கவில்லை. தவம் செய்யாமல் யாரும் இன்று வரை ஞானம் பெறவில்லை. அதே விஷயம்தான். இதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஒவ்வொரு நபரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வெஸ்டிஜினும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாளிலிருந்து நீங்கள் உங்கள் விதியின் கதையை நீங்களே எழுத ஆரம்பித்து விடுகிறீர்கள். இல்லைனில்லை, நீங்கள் அழுது கொண்டே இருங்கள். நான் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் பெட்ரோல் விலை உயர்ந்தது பற்றி கவலைப்படுகிறீர்கள். நீங்கள் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியீர்கள். நீங்கள் என்ன செய்தீர்கள்? நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இன்றைக்கு ஒரு புறம் விமான டிக்கெட் 15,000 ரூபாய்க்கு கிடைக்குது. 2 வருடங்களுக்கு முன்பு அது 4,500 ரூபாய் அல்லது 5,000 ரூபாய்க்கு கிடைத்தது. சரி, நீங்கள் ஏதாவது நல்லது செய்திருந்தால் 5 நட்சத்திர ஹோட்டலை பற்றி பேச மாட்டேன். 4 நட்சத்திர ஹோட்டலில் முன்பு 3,400 ரூபாய்க்கு கிடைத்த அறை இன்று 7,000 ரூபாய் அல்லது 8,000 ரூபாய்க்கு குறைவாக கிடைக்காது. இப்போது என்ன செய்ய வேண்டும்? ஹோட்டல் அசோசியேஷனில் நீங்கள் கடிதம் எழுதுவதை நிறுத்திவிட்டீர்கள். அது சாத்தியமில்லை. ஒரே வழி உங்கள் மனப்பாங்கை மாற்றுவதுதான். உங்கள் மனதை அந்த நிலைக்கு கொண்டு செல்லுங்கள். அப்பொழுது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தையும் அந்த நிலைக்கு கொண்டு செல்லுங்கள். உங்கள் குழுவையும் அந்த நிலைக்கு கொண்டு செல்லுங்கள். எங்கே சென்றாலும்
முதலில் நீங்கள் உங்கள் மனதில் அந்த இடத்தை அடைய வேண்டும். அதன் பிறகே மட்டுமே நீங்கள் உண்மையில் அந்த இடத்தை அடைய முடியும். நம்ம சொல்கிறது போலவே நலனுக்காக ஒரு பட்ஜெட் இருக்கும், ஆனால் நோய்க்கு எந்த பட்ஜெட்டும் இருக்காது. நம்மை ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள நம்ம ஒரு பட்ஜெட் அமைக்கிறோம், ஆனால் ஒருவர் மருத்துவமனையில் சென்றால் அங்கு மருத்துவர் சொல்வதையே கொடுக்க வேண்டியிருக்கும். மாதம் மாதம் அங்கே தங்க வேண்டியிருக்கும். அதனால் சரியாகவே சொன்னீர்கள் சார். நாம் கொஞ்சம் கூடுதலாக நம்முடைய பட்ஜெட்டை நலனுக்காக செலவழித்தால் ஒருபோதும் நோய் நம்மை அணுகாது. நீங்கள் சொன்னது சரிதான் சார். மேலும் என் கருத்தில் உங்கள் வாழ்க்கையில் யாரும் முக்கியமல்ல, மிகவும் முக்கியமானவர் நீங்கள்தான். நீங்கள் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். ஹிந்தியில் ஒரு பழமொழி உள்ளது, நீங்கள் நலமாக இருந்தால் உலகமும் நலமாக இருக்கும். அதுபோல நீங்கள் மனதிலும் உடலிலும் நலமாக இருந்தால் மட்டுமே நீங்கள் செய்ய விரும்பும் எந்த வேலையையும் செய்ய முடியும். உங்கள் வீட்டில், குடும்பத்தில், நண்பர்களுடன் மகிழ்ச்சி உணர்வும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் கிடைக்கும். தியானம் செய்யவும் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும்போது தான் முடியும். இது மிகவும் 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 முக்கியமானது. இது வெறும் பட்ஜெட் பற்றிய விஷயம் மட்டுமல்ல சார். இவ்வளவு பணம் செலவழித்த பிறகும் மருத்துவமனைகளில் ஒரு மனிதர் சந்திக்கும் நிலை, அவர் அனுபவிக்கும் மன மற்றும் உடல் பாதிப்பு, அந்த நபரும் அவரது குடும்பமும் கடந்து செல்லும் அந்த மன மற்றும் உடல் வேதனைக்கு எந்த ஒப்பீடும் இல்லை. அதனால் உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள். அங்கே ரூபாய் 245 என்று எண்ண வேண்டாம், ஏனெனில் இது உங்களை காப்பாற்றும். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உள்ளது, பேனி வைஸ் பவுண்ட் ஃபூலிஷ். உங்களுக்கு தெரியும், ஏனெனில் அது ஆங்கில பழமொழி என்பதால் அவர்களது நாணயத்தில் உள்ளது. எப்படியோ நம்முடைய இங்கே நாணயங்கள் இருக்கின்றன, அதனை பேணி என்று அழைக்கிறார்கள். மற்றும் எப்படி நம்முடைய ரூபாய் செல்கின்றனோ அதை இங்கே பவுண்ட் என்று அழைக்கிறார்கள். பலருக்கு சவண்ணி அத்தாணி சேமிப்பதில் அதிக அறிவு இருக்கும், ஆனால் பணம் சம்பாதிப்பதில் அல்லது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர்கள் முற்றிலும் பூஜ்யம். இவர்கள் அப்படிப்பட்டவர்கள்தான். முடிவில் நீங்கள் கொஞ்சம் கூட உங்கள் மூளை பயன்படுத்தினால், கொஞ்சம் கூட பகுப்பாய்வு செய்தால் நீங்கள் பார்க்கலாம், இந்த பொருட்களை பயன்படுத்துவதற்கு தவிர உங்களிடம் வேறு தேர்வு இல்லை. ஏனில் இன்றைக்கு இல்லை என்றாலும் நாளை நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கவனிக்கவில்லை, இந்த பொருட்களை பயன்படுத்தவில்லை, மற்ற விஷயங்களை கவனிக்கவில்லை என்றால் அப்பொழுது நீங்கள் ஒரு மிகப்பெரிய விலையை செலுத்த வேண்டியிருக்கும். வெளிப்படையாக எல்லோரும் ஒரு நாள் இறப்பார்கள். ஆனால் தேர்வு என்னவென்றால், நான் ஒரு மருத்துவமனையில் இறக்க வேண்டுமா அல்லது மகிழ்ச்சியாக போக வேண்டுமா என்பதே. அது மிகவும் மிகவும் முக்கியமானது. மேலும் சிறந்த விஷயம் என்னவென்றால், இத்தனை அற்புதமான தயாரிப்புகளை மற்றவர்களுக்கு வழங்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் இல்லையா? பெரும்பாலானவர்கள் ஏன் இந்த வணிகத்தில் போராடுகிறார்கள்? என் பகுப்பாய்வின்படி அவர்களது எண்ணிக்கைகள் மிகவும் குறைவாக இருக்கின்றன. ஆமாம், அவர்களிடம் வெறும் 245 வாடிக்கையாளர்கள் தான் இருக்கிறார்கள். 245 மட்டுமே செயலில் உள்ள டவுன்லைன்கள். அவர்களுடன் மட்டுமே இருக்கிறார்கள். நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். இன்றைக்கு உங்களிடம் உள்ள டவுன்லைன்கள், செயலில் உள்ள டவுன்லைன்கள். நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் ஒரு வேலை செய்யுங்கள், அதில் ஒரு 0 சூனியம் சேர்த்து விடுங்கள். சரி, அப்போ உங்கள் வியாபாரம் என்ன ஆகும்? கொஞ்சம் தூரம் கற்பனை செய்து பாருங்கள். ஸோ இப்போது நான் உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஸோ நீங்கள் அதில் 2 பூஜ்ஜியங்கள் சேர்த்தால், உங்கள் செயலில் உள்ள டவுன் லைன்கள் எவ்வளவு இருந்தாலும் அதில் 2 பூஜ்ஜியங்கள் சேர்த்து விடுங்கள். அப்போ எவ்வளவு எண்ணிக்கை ஆகும், எவ்வளவு செயல்பாடு இருக்கும், எவ்வளவு பிவி பர்சனல் வால்யூம் வரும், எவ்வளவு சம்பளம் வரும், வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? சரி, நீங்கள் இப்போது எதையும் நல்லபடியாக செய்ய முடியும் இல்லையா? அதில் இன்னும் ஒரு 0 சேர்த்து விடுங்கள். 3 பூஜ்ஜியங்கள் சேர்த்து விடுங்கள். இன்றைக்கு உங்கள் குழுவில் எத்தனை செயலில் உள்ளவர்கள் இருக்கிறார்களோ இப்போது நீங்கள் எவ்வளவு வால்யூம் செய்ய முடியும், எத்தனை பேருடைய வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்க முடியும், வெஸ்டேஜில் இருந்து எவ்வளவு சம்பளம் பெற முடியும், உங்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் என்று சிந்தியுங்கள். இதை இன்னும் ஒரு படி முன்னேற்றுங்கள். இன்னும் ஒரு 0 சேர்த்து 240 என்று வைத்துக் கொள்ளுங்கள். இன்று உங்கள் குழுவில் எத்தனை செயலில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள்? அதற்கு முன்னாலே நீங்கள் 4 பூஜ்ஜியங்கள் சேர்த்தால் இப்போது நீங்கள் உங்கள் குழுவுடன் எவ்வளவு வால்யூம் உருவாக்க முடியும் என்று கற்பனை செய்து பாருங்கள். அப்போது 60 பிவி 100 பிவி எல்லாம் எதுவும் இல்லை என்று தெரியும். சரி, மனிதனின் மனது ஒரே நேரத்தில் ஒரே விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்த முடியும். ஆரம்பத்திலிருந்து நாம் ஒரு பழமொழி கேட்டு வந்திருக்கிறோம். அதாவது, ஒரு சிறிய பொருள் அல்லது ஒரு மியானில் ஒரே ஒரு வாள் இருக்க முடியும், 2 இருக்க முடியாது. இது பழைய காலத்தின் பழமொழி. நம் மியானும் இருக்கிறது, வாள்களும் இருக்கின்றன. இப்போது விவரம் இதுதான். அந்த மியானுக்குள் இருக்கும் வாள் என்பது நம் எண்ணங்கள் தான். ஒரு தலையில் ஒரே நேரத்தில் ஒரே எண்ணம் மட்டுமே இருக்க முடியும், 2 எண்ணங்கள் இருக்க முடியாது. அந்த எண்ணம் நெகட்டிவாக இருந்தால் விலை உயர்ந்து விட்டது, 60 பிவி 100 பிவி முடிந்தது. இதுவே உங்களை முடிவுக்கு கொண்டு போய்விடும். இது ஒரு வைரஸ் போல பிடித்துக் கொள்கிறது. இது நடந்து விட்டது, அது நடந்து விட்டது, கோவிட்-19 வந்து விட்டது, இப்போது நீங்கள் வீட்டில் பூட்டிக் கொள்ளுங்கள், எதுவும் செய்யாதீர்கள், நீங்கள் போய்விட்டீர்கள். இதற்கு மேலாக உங்கள் சிந்தனை முறையே
நான் சொன்னது போல என் செயல்பாட்டில் இருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் முன்னால் 4 பூஜ்ஜியங்கள் சேர்த்தால் என் பிவி என்ன ஆகும், என் வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், நான் எப்படி பயணம் செய்வேன், நான் எந்த காரை வாங்குவேன், என் குழுவில் உள்ளவர்கள் எவ்வளவு முன்னேற்றம் அடைவார்கள், என்னால் எத்தனை பேரின் வீடுகளுக்கு ஆரோக்கியம் சென்றடையும், அந்த மக்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியானது என் வெஸ்டேஜ் குடும்பம் இருக்கும். இதை நீங்கள் யோசிக்க ஆரம்பித்தால் அங்கிருந்து தான் விளையாட்டு மாற ஆரம்பிக்கிறது. அடிப்படையில் சிந்திப்பது ஒரு கலை. உங்களிடம் ஒரு தேர்வு உள்ளது இல்லையா? பெரும்பாலானவர்கள் அந்த தேர்வை பயன்படுத்துவதில்லை. உங்களிடம் தேர்வு இருக்கிறது, ஆனால் அதை நீங்கள் பயன்படுத்தவில்லை அல்லது செயல்படுத்தவில்லை. இப்போது என் முன்னால் தண்ணீர் இருக்கிறது, எனக்கு தாகம் உள்ளது, நான் குடிக்கவில்லை என்றால் அது என் தவறு. என் முன்னால் தண்ணீர் இருந்தும் நான் குடிக்கவில்லை, எனக்கு அவசியம் இருந்தும். அதேபோல் இது நடக்கிறது. உங்கள் மனதை சரியாக சிந்திக்க பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் சரியாக சிந்திக்க வேண்டும். மேலும் உங்கள் குழுவுக்கும் சரியான சிந்தனையை வழங்க வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. எல்லோருக்கும் வழங்க முடியாது, அதில் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் பெற விரும்புவோருக்கு வழங்குங்கள். பெற விரும்புவோரிடம் அது சென்றடையட்டும். பெற விரும்பாதவர்களுக்காக நீங்கள் காத்திருக்கும் போது காத்திருப்பவர்களை நீங்கள் தவறவிட்டு விடக்கூடாது. என் வாழ்க்கையிலும் மற்றவர்களின் வாழ்க்கையில் நடந்தது போல ஒரு அதிசயமான அமைப்பு வந்தால் நன்றாக இருக்கும் என்று சிலர் எதிர்பார்க்கிறார்கள். அல்லது மற்றவர்களுக்கு நடந்த அதிசயங்களை என் வாழ்க்கையிலும் செய்யக்கூடிய ஒரு தயாரிப்பு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள். விஷயம் என்னென்னால், நீங்கள் உங்களோட சிந்தனை முறையை மாற்ற வேண்டும் என்பதே. சரி, இப்பொழுது நான் உங்களை ஒன்று நிலை மற்றும் அதற்கு மேல் கொண்டு செல்கிறேன். உங்கள் குழுவில் இன்றைக்கு எத்தனை செயலில் உள்ளவர்கள் இருக்கிறார்களோ அந்த எண்ணிக்கைக்கு 5 பூஜ்ஜியங்களை, சூன்யங்களை சேர்த்து பாருங்கள். இப்போது சிந்தியுங்கள். உங்கள் குழுவில் அந்த அளவு பேர் செயலில் இருந்தால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெறும் 300 + பிவி. பிவி செய்தால் என்ன ஆகும்? உங்கள் வால்யூம் எங்கே போகும்? உங்கள் சம்பள காசோலை எங்கே போகும்? என் நினைப்பில் இன்னும் சில நாட்களில் உங்கள் வேலைக்காரர் கூட ஒரு நடுத்தர அளவிலான காரை வாங்கி உங்களுக்காக வேலை செய்ய வருவார். இதுதான் நீங்கள் நினைக்க வேண்டிய முறை. பாலிசார் சொல்வது முற்றிலும் சரிதான். நீங்கள் நினைக்க துணிய வேண்டும். அண்ணா, ஒரு முறை யோசித்து பாருங்கள். ஒரு நாள் அவர் நினைத்தார், நாம் நம்முடைய சொந்த நிறுவனத்தை உருவாக்க வேண்டும், மிகப்பெரிய நிறுவனமாக்க வேண்டும். அப்போதுதான் அந்த விஷயம் நடந்தது. நான் வெஸ்டேஜில் சேர்ந்தபோது ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒரு பார்வை, விஷன் இருக்கும். 100 கோடி மதிப்புள்ள நிறுவனமாக வேண்டும் என்று. எனக்கு நினைவில் இருக்கிறது, ஒரு காலை நேரத்தில் நான் பாலிசாரை பார்த்து சொன்னேன், சார், அதை நானே செய்வேன் சார், நினைக்க துணிவாக இருங்கள். $1 பில்லியன் என்று நினைத்தோம். 1 பில்லியன் மட்டும் இல்லை, ட்ரில்லியன் கூட செய்வோம். ஏன் முடியாது? இதே விஷயம் எல்லோருக்கும் பொருந்தும். நீங்கள் உங்கள் சரியான எண்ணங்களுடன் ஒத்திசைவாக இருக்க வேண்டும். உங்கள் சரியான எண்ணங்களை பொருந்தச் செய்ய இதற்கான தயாரிப்புகள் இருக்கின்றன. இதற்கான திட்டம் இருக்கிறது, பொருந்தும் திட்டம் இருக்கிறது. இதனால் நீங்கள் புதியவர்களை கொண்டு வர முடியும். பைனரி நிறுவனங்களில் வேலை செய்யும் அந்த ஏழை மக்களை நீங்கள் கொண்டு வர முடியும். அவர்கள் சிறிய சிறிய நிறுவனங்களில் வேலை செய்து குறும்பட ஆசையில் சிக்கிக் கொண்டுள்ளனர். அவர்களுக்கும் தெரியும் எதிர்காலம் எதுவும் இல்லை, ஆனால் தற்காலிக வருமானத்துக்காகவே அவர்கள் அங்கே இருக்கின்றனர். அந்த பிரச்சனையையும் இப்போது நீங்கள் தீர்த்து விட்டீர்கள். உங்கள் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து கொண்டே போகின்றன. உங்களுக்கு செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், வேலை செய்ய வேண்டும். நீங்கள் இவையெல்லாம் செய்வீர்கள். அதோடு வேஸ்டேஜ் சேவை, அமைப்பு மற்றும் ஆதரவு, இது எப்போதும் இருந்தது, இருக்கிறது என்றும் இருக்கும். நீங்கள் எதுவாக வேண்டுமானாலும் ஆகலாம். அது உங்கள் மீது தான் நிர்பர. நீங்கள் எவ்வளவு பெரியதாக நினைக்கிறீர்கள், அந்த எண்ணத்தோடு நீங்கள் எவ்வளவு செயல்பட தயாராக இருக்கிறீர்கள், நீங்கள் எத்தனை திட்டங்களை காட்ட தயாராக இருக்கிறீர்கள். மீண்டும் சொல்கிறேன், இதுதான் ரெக்ரூட்டிங் மெஷின் ஆக வேண்டிய நேரம். மேலும் நீங்கள் அதிகமாக திட்டங்களை காட்டினால் மட்டுமே ரெக்ரூட்டிங் மெஷின் ஆக முடியும். நீங்கள் வீட்டிலிருந்து வெளியே வர வேண்டும். அது ஒருவருடன் ஒருவராக இருந்தாலும் சரி, அது ஒருவருடைய ஒருவராக இருந்தாலும் சரி, இல்லையெனில் வீட்டு சந்திப்புகளாக இருந்தாலும் சரி, சிஎன்டி ஆக இருந்தாலும் சரி, ஆன்லைனில் கொஞ்சம் பரவாயில்லை. ஆனால் அது மட்டும் ஆன்லைனில் வேலை செய்யாது என்பதை தயவு செய்து நினைவில் வையுங்கள். இது உணர்வு மற்றும் அனுபவத்தின் தொழிலாகும், உறவுகளின் தொழிலாகும். உங்கள் மக்களுக்கு பார்வையை, விசன் கொடுங்கள். அந்த பார்வையை கொடுக்க முடியும் ஒருவருக்கு தான் பார்வை இருக்கும். எனக்கே பார்வை இல்லை என்றால் நான் உங்களுக்கு என்ன பார்வை கொடுப்பேன்? பொதுவாக மக்கள் சொல்வது, டீம் இதை சொல்கிறது, டீம் அதை சொல்கிறது என்று. ஆனால் டீம் எதுவும் சொல்லவில்லை. டீம் என்றது அழும் குழந்தைகள் மாதிரியே. அந்த குழந்தைகளை அமைதிப்படுத்துவது, அவர்களுக்கு சரியான பராமரிப்பு வழங்குவது அப்பா அம்மாவின் வேலை. அம்மா ஒருபோதும் இப்படி சொல்ல மாட்டாள், பாட்டியிடம் போய் இவன் அழுது கொண்டே இருக்கிறான் என்று. அதனால தான் இதுதான் உங்களுக்கு வேண்டும். நீங்களே போய் அழமாட்டீர்கள், அது தெளிவாகவே தெரியும். ஆனாலும் நம்மிடம் பல அப்பாக்கள் இருக்கிறார்கள். அவங்க தாங்களே போய் அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். அப்பா பாட்டியிடம் போய் அழுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கே தங்களுடைய பார்வை தெளிவாக இல்லை. தங்களுடைய பார்வை தெளிவாக இல்லாததால் இந்த பிசினஸ் அல்லது வாழ்க்கையில் எப்போதும் ஆட்சி செய்தவர்கள் தங்களுடைய பார்வை தெளிவாக இருந்தவர்கள் தான். எனவே இந்த விஷயத்தில்
பார்வை மிகவும் தெளிவாக இருக்கிறது. அதாவது நாங்கள் மிக உயர்ந்த நிறுவனமாக இருப்போம். சிறந்த தயாரிப்புகளை உருவாக்கும் நிறுவனம், சிறந்த வாழ்க்கை முறையை வழங்கும் நிறுவனம் நம்முடைய மக்களுக்கு. நீங்கள் எங்கள் மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பார்த்தாலும் அதுவும் இதையே சொல்கிறது. அப்படிப்பட்ட மக்களை உருவாக்க வேண்டும். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தங்களுடைய விதிகளிலேயே வாழ முடியும். அதற்காக நிச்சயமாக முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக உழைக்க வேண்டும். அதற்காக கடுமையாக உழைக்க வேண்டும். நாங்கள் ஒருபோதும் உழைப்பு இல்லாமல் உங்களுக்கு எதுவும் கிடைக்கும் என்று சொல்லவில்லை. நீங்கள் உழைக்க தயாராக இருந்தால் நாங்கள் உங்களுக்கு எல்லாவற்றையும் வழங்க தயாராக இருக்கிறோம். வேஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு எல்லாவற்றையும் வழங்க தயாராக உள்ளது. மிக்க நன்றி சார். உங்கள் சிந்தனை முறையை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய பார்வையாளர்களும் இந்தியா முழுவதும் உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர்களும் இதை அறிந்து உங்கள் வழியை பின்பற்றி உங்களைப் போலவே பெரிய வெற்றிகளை அடைய வேண்டும் என்பதே என் ஆசை. நன்றி சார். இதனுடன் நன்றி சார், மிகவும் நன்றி. நன்றி சார். எதிர்காலத்திலும் உங்கள் சிந்தனை முறையை அறிந்து கொள்ள நிச்சயமாக நீங்கள் நேரம் ஒதுக்குவீர்கள் என்று நம்புகிறோம். மிகவும் நன்றி சார். நிச்சயமாக சார். ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு செல்வம் கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி.